பெரியவா திருவடிகளே சரணம். முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சம், அருள் பார்வை நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிக 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 பிரம்மாண்டமான வாழ்க்கையாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், வீடு கட்டுறதுல இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை விடுவித்து நம்மளை மிக பிரம்மாண்டமான நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவர் முருகப்பெருமான். இது ஒரு சின்ன புராண கதை மூலமாக நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். புராண கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச குரு பகவான் இருக்காங்க இல்லைங்களா? நவகிரகத்தில் குரு இருப்பாங்க. அந்த குரு பகவானுக்கு ஒரு பொண்ணுண்டு. அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகாது. எல்லார்கிட்டையும் போய் கேட்குறார் குரு பகவான், என் பொண்ணுக்கு குரு பார்வை கிடைக்கல, கல்யாணம் நடக்கலை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் குரு பார்வை வந்துச்சுன்னா கல்யாணம் ஆகிடும், ஆனால் குருவுக்கே அந்த பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாரு. பெருமாள் கிட்ட போகிறாரு, பிரம்மா கிட்ட போகிறாரு, சிவபெருமான் கிட்ட போகிறாரு. சிவபெருமான் கிட்ட போனவுடனே சிவபெருமான் ஒரு வழிக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குரு பார்வை கிடைக்கணும், நீயோ குரு, குருவுக்கு குரு யாரோ அவங்களுடைய அருள் பார்வை கிடைச்சதுன்னா உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குரு பகவான் யோசிக்கிறார், ஓஹோ குருவுக்கு குரு அப்படின்னா செந்திலாண்டவர் முருகப்பெருமான் கந்தக்கடவுள் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நேராக போகிறார் குரு பகவான் முருகப்பெருமானை தேடி. போய் சரணாகதி அடைகிறார், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு. சரணாகதி அடைஞ்ச உடனே முருகப்பெருமான் இறங்கி வந்துடுவார். முருகப்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான், நம்ம சந்தேகத்தில் பார்க்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது, சரணாகதி அடைஞ்சிடணும், நீ தான் முருகா அப்படின்னு அடைஞ்சிடணும். உடனே குருவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நமக்கு என்ன தேவை, இதெல்லாம் தேவை அதெல்லாம் தேவைன்னா நம்ம முருகப்பெருமான் கிட்ட கேட்கவே வேண்டாம். நீங்கள் பூஜை புனஸ்காரம் எதுவுமே செய்ய வேண்டாம். கோயிலுக்கு போகிறீங்க, முருகரை பார்க்குறீங்க, முருகா 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 முருகான்னு சொல்லி சுற்றி வாங்க. முருகருடைய படம் இருக்குது வீட்டிலன்னா அப்படியே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், இல்லை ஒரு 3 நிமிஷம் அப்படியே உத்து பாருங்கள் முருகப்பெருமானை. ஆனால் எப்படி பார்க்கணும்னா பாதத்துலேருந்து தான் நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம முகத்தை பார்க்கக்கூடாது, பாதத்துலேருந்து பாருங்கள். ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே பாருங்கள். ஒரு ஒரு உணர்ச்சி நம்மக்கிட்ட வரும். முருகப்பெருமானை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் நம்மக்கிட்ட வரும், ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட வரும். அப்போது முருகப்பெருமான் நம்மளுடைய ஆற்றலை, நம்மளுடைய தேவையை எல்லாத்தையுமே எடுத்துக்குவார். நமக்கு என்ன தேவையோ அதை முருகப்பெருமான் அருளுவார். இது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, நமக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் இந்த ஒரு பாடல் இருக்கும் இல்லைங்களா, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூட்டென செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. முருகப்பெருமான் எனக்கு முன்னாடி வந்துட்டார் அப்படின்னா எதுவுமே என்னை எதுவும் செய்ய முடியாது. நாளும் செய்ய முடியாது, கோலும் செய்ய முடியாது, என்னுடைய வினைகளும் செய்ய முடியாது, என்னுடைய கர்மாவும் செய்ய முடியாது. அப்போ நம்ம யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்கணும். நம்ம இன்னொரு பாடலில் கூட சொல்லுவோம் இல்லைங்களா, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போது நம்ம முருகப்பெருமானை நம்மளுடைய குருவாய் ஏற்றுக்கிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லுங்கள். நீங்கள் படைக்க வேணாம், ஒன்றும் பூஜை பண்ண வேண்டாம், வெறும் முருகா முருகான் மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகப்பெருமானுடைய கடாட்சம் கிடைத்து பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழலாம். இது நிதர்சனமான உண்மை, எளிமையான வழி, செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம்.